Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேட்டுப்பாளையம் முதுகை சாலை கள்ளார் பகுதியில் வாகனங்களில் இ-பாஸ் சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிர்வேல் இணைகிறார். வணக்கம் கதிர்வேல், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சர்வதேச சுற்றுலாத்தனமான நீலகிரி மாவட்டத்துக்கு ஆண்டுதோறும் 30 லட்சம் சுற்றுலா பயணிகள் வராங்க. குறிப்பா ஏப்ரல் மே மாதங்கள்ல மட்டும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு போறாங்க. ஒரே நேரத்துல ஏராளமான சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் வருவதால கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையா இருந்து வருது. மேலும் தங்கும் விடுதி வசதி கிடைக்காமல் உள்ளிட்ட அடிப்படை வசதி தேவைகளுக்காக சுற்றுலா பயணிகள் அவதிக்கு உள்ளாகிறாங்க. போக்குவரத்து நெரிசல் காரணமா சரியான நேரத்துக்கு வேலைக்கு செல்ல முடியாமல் உள்ளூர் வாசிகள் அவதிக்குள்ளாகி வராங்க. இதனை கருத்தில் கொண்டு நீலகிரி மாவட்டத்துக்கு சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது. இன்று காலை 6 மணி முதல் நீலகிரி மாவட்டத்துக்கு வரக்கூடிய வெளிமாநில மற்றும் மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்கள் இ-பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வராங்க. மேலும் நீலகிரி மாவட்ட எல்லையான கள்ளார் சோதனை சாவடியில மாவட்ட வருவாய்த்துறையினர் இன்னைக்கு காலையில 6 மணி முதல் தீவிர வாகன தணிக்கையில ஈடுபட்டு வராங்க. இ-பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டுமே மாவட்ட எல்லைக்குள்ள அனுமதிச்சுட்டும் வராங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.